மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. திமுக மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்தியா கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்தியா கூட்டணி உடைவதற்கான சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தான் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல். என்ன பிரச்சனை? ஏற்கனவே காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுது, அதை வச்சு சொல்றீங்களா அப்படின்னா, காங்கிரஸ் ரொம்ப காலமாகவே அந்த உள்ள கலவரத்தை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பண்ண முடியுமான்னு அதில் இருக்கிற தலைவர்கள், ஏன்னா காங்கிரஸில் தொண்டர்களே கிடையாது, எல்லாரும் தலைவர்கள். அதனால அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை மீட் பண்ணுறாரு. செல்வ பிறந்தகை வேற பேச்சு பேசுகிறாரு. இவர் மாணிக் தாக்கூர் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சுட்டே இருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஜோதிமணி பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் அழகிரி பேசுகிறாரு. இன்னும் பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், ராகுல் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி தேசிய கட்சிகள் பெரும்பாலும் மாநிலத்தில் என்ன பேசினாலும் எடுபடாது. சென்ட்ரலில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே தான் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இவங்க செயல்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிற, தேர்தல் தொடர்பாக முடிவெடுக்கிற ஒரு கூட்டத்தை டெல்லியில் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கேல ஆரம்பித்து, சோனியா காந்தி ஆரம்பித்து, ராகுல் உட்பட எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டுருக்காங்க. அவர்கள் போய் அங்கே கலந்துக்க போகிறாங்க. இன்றைக்கி அந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு எடுப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு. இப்போ அவங்க ஒருவேளை அவங்க வெளியில் போனால் கூட திமுகவுக்கு எந்த பாதகமும் இல்லைன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, திமுகவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். இதுவரைக்கும் நடந்த எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸால் திமுக வெற்றி பெறவில்லை, திமுகவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்தியா முழுமைக்கு இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது கருணாநிதி காலத்திலேருந்தே தொடருது. அது இப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க வேறொரு கோணத்தை யோசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, அண்டை மாநிலங்களாக இருக்கிற கேரளாவில் செல்வாக்கு இருக்குது, கர்நாடகாவில் ஆந்திராலாம் இருக்கிற ஒரு நடிகர் என்பதனால் நம்ம அங்கெல்லாம் போய் நம்முடைய தேர்தலில் நம்முடைய யுக்தியை பயன்படுத்திக்க முடியும். தமிழ்நாடு மட்டுமே நமக்கு பிரதானம் இல்லை, அடுத்து வருகிற நாட்களில் கேரளாவில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி ராகுலை குழப்பிட்டே இருக்காங்க. ராகுல் அதுக்கேற்ற மாதிரி ஜனநாயகனுக்கு நேரடியாகவே ஆதரவு கொடுத்தாரு. கரூர் சம்பவம் நடந்த உடனே விஜய் கிட்ட ஃபோனில் பேசினார்னு ஒரு தகவல் இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அவர் நேரடியாக ஒரு ஜனநாயகனுக்கு குரல் வலையை நேசிக்கிறீங்க, நம்ம கலாச்சாரத்தை ஒடுக்க பார்க்குறீங்கலாம் சொன்னார். இது படத்தை முடக்கினாங்கன்னா கலாச்சாரத்தை ஒடுக்குறாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்போல்லாம் ராகுல் வாய் திறக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் விளையாட்டு தான். ராகுலினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா உள்ளடி வேலை. நம்பி அவர்களை அவங்க மேலே ஏறி மிதிக்கிறது வழக்கமாக இருக்கிற விஷயம். ராகுல் ஏன் தோத்து போகிறார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ராகுல் மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டிய ஒரு மனிதர். அவங்க குடும்பமே இந்த நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள், இதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் ராகுலை சுற்றி இருக்கிற சில கேடுகட்ட நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுனால எல்லா மாநிலங்களையும் ராகுலுக்கு பெருத்த அடி. அவர் பாத யாத்திரை போகிறாரு, பாரத் ஜோடோன்னு ஒரு பாத யாத்திரை போகிறாரு. எல்லா ஊர்களும் பீகாரில் போய் பயங்கரமாக மக்கள் எழுச்சி, தேர்தல் தில்லுமுள்ளுகளை ஓட்சோரியெல்லாம் அம்பலப்படுத்துகிறார். எல்லாம் அம்பலப்படுத்தியும் அவரால் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவரை சுற்றி இருக்கிற நம்பிக்கை துரோகிகளும் சுயநலவாதிகளும் தான் காரணம். அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வதால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் போய் மாட்டிக்கிறார். இதான் அடிப்படையில் இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த கலவர கும்பல் அல்லது அந்த குழப்பவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயம் கேட்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம்னு ஒரு விஷயம். ரெண்டு பக்கமும் பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒன்று வெளியேறிவிடும் அல்லது வெளியேற்றப்படும், இது ரெண்டு தான். அது திமுக ரொம்ப தெளிவாக இந்த முறை இருக்காங்க. வெளியே போனாலும் பரவாயில்லைன்ற முடிவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. இது இருக்கட்டும். இதனால்தான் இந்தியா கூட்டணி உடைகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. இது ரொம்ப காலமாகவே இருக்கிற பிரச்சனை. சமீபம் அது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிற பிரச்சனை அது இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாலினோடு துணையாக கருணாநிதி காலத்திலே மிக நெருக்கமாக இருந்த ஒரு கட்சி தலைவர் அவர் இப்போ சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். ஏன் சைலண்ட் மோடுக்கு போயிட்டார்னா, அதற்கு இன்னொரு கட்சி கூட்டணி கதவை தரங்க, நாங்கள் சேர்ந்துக்கிறோம்னு சொல்வது தான் காரணமாக இருக்குது. அந்த சைலண்ட் மோடுக்கு போன தலைவர் யாரு, கூட்டணிக்காக காத்து கிடக்கிற தலைவர் யாரு அப்படின்னா,
அதுதான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற மிகப்பெரிய, அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியை அஸ்திவாரத்தையே ஆட்டி படைக்க போகிற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. விசிகாவுடைய தொல் திருமாவளவன் திமுகவுக்கு பல நேரங்களில் அவரை எப்படி விமர்சிப்பாங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளராகவே மாறி போயிடுறாரு, அவ்வளவு பயங்கரமா திமுகவுக்காக முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருணாநிதி காலத்திலிருந்தே தொல் திருமாவளவன் மீது கருணாநிதிக்கு மிகப்பெரிய அன்பு மரியாதை இருந்துச்சு. விசிகா கேட்கிற எல்லா விஷயங்களையும் பெரும்பாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்பு, அந்த நட்பு கருணாநிதி காலத்துக்கு பிறகும் நீடிக்குது, தொடருது. ஸ்டாலினோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுடுறாரு, பேசிடுறாரு. அந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நேராக போய் அவங்க கண்டனத்தை எழுப்புகிறார்கள். எல்லா சம்பவங்கள்லையும் அது பண்ணிடுறாங்க. அதனால அது வந்து விமர்சிக்கலை, அவர் வந்து எதுவும் சொல்லலை, அவரை பற்றி பேசலை, திமுக செய்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஜால்ராடிக்கிறாங்க அப்படிலாம் விமர்சனங்கள் வந்தாலும் அது கண்டுக்கிறது இல்லை. கடந்த முறை 21 தேர்தலில் அவங்க கொடுக்கப்பட்ட இடங்களில் 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 2 பொது தொகுதி, 2 வந்து தனி தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். நாங்கள் பொது தொகுதியிலும் விசிகாவை வளர்த்து விட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று 2 எம்பி அவங்களுக்கு இருக்காங்க. இப்போ தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வரிசையில் வந்துட்டார் அவர். அவருக்குன்னு தனி சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. பானை சின்னத்தை அவங்க வந்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வ சின்னமாக பெற்றுவிட்டார்கள். இவ்வளவு நாளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சு. இப்போ அந்த அங்கீகாரம் கிடைத்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகளை வைத்திருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை. இந்த 8% வாக்குகளும் இந்த தேர்தலில் கூடுதலாகத்தான் கிடைக்கும். இது 8% அதிகமாக இன்னும் அதிகமாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் மூலமாக மக்கள்கிட்ட அவர் ஒரு பேரை வாங்கி வச்சிருக்காரு. எல்லா தரப்பு மக்களும், நாட் ஓன்லி பட்டியலின மக்கள், மற்ற எல்லா மக்கள்கிட்டையுமே அவருக்கு ஒரு தனி மரியாதை அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இப்போ திருமாவளவனுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் என்னன்னா, ரொம்ப நாளாவே பாமகவுக்கும் விசிகாவுக்கும் பெரிய முரண் இருக்கு. அவங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பயங்கர ஜென்ம பகையாக இருக்கிறாங்க. ஒரு காலத்துல 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வன்னியர் கட்சியாக இருக்கிற பாமக செய்கிற பல்வேறு அட்ராசிட்டிகள், பட்டியலினத்தக்கவர் மீது வந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள், பல மோசமான சம்பவங்கள்னால அந்த 2 கட்சிகளுமே தனித்தனியாக பிரிந்து விட்டது. இப்போ பயங்கரமா இருக்காங்க, எதிரும் புதிருமாக இருக்காங்க. இப்போ பாமக 2ஆக உடைந்திருக்கிறது. 2ஆக உடைஞ்சிருக்குன்னா, ஒன்று அன்புமணி அணி, இன்னொன்று ராமதாஸ் அணி. கட்சியை உருவாக்கின ராமதாஸ், நிறுவனர் ராமதாஸ் அணிக்கு செல்வாக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தேர்தல் கமிஷனால் அந்த கட்சிக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் தேர்தல் கமிஷன் பாமக யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்குன்னா அன்புமணி கிட்ட இருக்குன்னு தான் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறாரு. ஏன்னா அங்கீகாரம் போயிடுச்சு. மாம்பழ சின்னமே அவங்களுக்கு கிடைக்குமானே தெரியல. இப்போ இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இப்போ அன்புமணி கடுமையாக எதிர்க்கிறார். சொந்த அப்பாவே கடுமையாக எதிர்க்கிறார். இப்போ அவர் வந்து தன் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நேரடியாக பாஜக சொல்படி கேட்டு போய் அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டார். பகிரங்கமாகவே அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்ன சீட்டு என்ன ஏதெல்லாம் தெரியல. அது வந்து போய் அவர் வந்து பூங்கொத்து கொடுத்து சேர்ந்துட்டார். இப்போ ராமதாஸ் அந்த அதிமுக கூட்டணிக்கு அதை அவர் போய் பையன் அடைச்சிட்டதுனால இவர் வந்து இப்போ எங்க போறதுன்னு தெரியாம திருசங்க சொர்க்க நிலையில் இருக்கார். இவருக்கு பெரும் விருப்பம் ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றது, பையனுக்கு வந்து அதிமுக, அப்பாவுக்கு வந்து திமுக, அதுதான் விருப்பம்னு நிறைய முறை சொல்லியிருக்கோம். இப்போ திமுக கிட்ட அவர் வரணும். திமுக கிட்ட வரணும்னா அங்க தடையாக இருப்பது விசிகா கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் இங்க ராமதாஸ் அணியை உள்ள சேர்க்க முடியும். இப்போ ராமதாஸுடைய நிலை என்னவா இருக்குன்னா, இந்த தேர்தலில் கண்டிப்பாக நம்ம ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விடணும். ஒரு சில எம்எல்ஏக்களையாவது வெற்றி பெற்று நம்ம வந்து இன்னும் அந்நியர் மத்தியில நம்ம இருக்கிறோம் ஒரு தலைவராக காமிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கு அவருக்கு. அதற்காக தர லெவலுக்கு இறங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, என்னப்பா இது மாதிரி சாஷ்டாங்கமா விழுந்துட்டான் பண்ற மாதிரி. இன்னைக்கு வந்து மூத்த அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு, அவருக்கு 100 ஆண்டுகளை கடந்தாலும் அவரை விட ஆக்டிவாக இருக்கிற ஒரு தலைவராக இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு, இவர் தான் மூத்த தலைவராக இருக்கிறார், ஆக்டிவா இருக்கிற தலைவர். அவருக்கு இந்த தேர்தலில் நம்ம சின்னமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உதயசூரியன் சின்னத்தில் நின்னா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியாவது நம்ம ஜெயிச்சு நமக்கு ராமதாஸ் அணிக்குன்னு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளணும்ன்றது ஒரு வெறி இருக்கு. அந்த வெறியை ஏற்படுத்துவதற்காக, அதை எப்படியாவது உறுதிப்படுத்துவதற்காக ஜி.கே. மணிக்கிட்ட சொல்லி பல வேலைகள், பேச்சுவார்த்தைகளை வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில போய் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா,
அது வந்து ஏவாவேலு, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஏவாவேலு மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. அவரும் ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்து முதல்வர் ஸ்டாலின்கிட்ட இந்த மாதிரி ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காருங்க, ஜிகே மணி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்காரு, இதை பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது வந்து திருமாவளவன்கிட்ட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னா, திருமாவளவன் மிக ஸ்ட்ரிக்டாக ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நாங்கள் இருக்கிற அணியில் எந்த காரணம் கொண்டும் பாஜகவோ பாமகவோ வரக்கூடாது. பாமக பாஜக வந்தால் நாங்கள் அந்த அணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவோம், உள்ளே இருக்க மாட்டோம், யார் தடுத்தாலும் உள்ளே இருக்க மாட்டோம்னு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் ஸ்டாலின் ஒரு முறை இருமுறை பேசி பார்த்தும் நடக்கலைன்னா ஸ்டாலின் பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்த டாபிக் பேசுறதே கிடையாது அவர். ஏன்னால் விசிகாவை விட்டு கொடுக்க ஸ்டாலின் விரும்பலை. 8% வாக்கு வச்சிருக்காரு. இப்போ கூடுதலாக வாக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடந்த தேர்தலிலே பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 2000, 1500, 500 இப்படிதான் வெற்றி பெற்றார்கள். அப்போ அதிக வாக்குகளை வச்சிருக்கிற விசிகாவை வந்து வெளியே அனுப்பிட்டு வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு. அடிப்படையில் 23 தொகுதியில் டெபாசிட்டே போன ஒரு பாமக இப்போ 2ஆக உடஞ்சி ஒரு 3% இல்லை 4% வாக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ 2ஆக உடஞ்சதுனால பாதிக்கு பாதி தான் இருக்கும். ஒரு 2% டாக்டர் ராமதாஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட வன்னியருடைய வாக்கு 8 பெருசா 2 பெருசான்னு யோசித்தா ஆட்டோமேட்டிக்காக ராமதாஸை சேர்க்க மாட்டான். ஆனால் ராமதாஸுக்கு எப்படியாவது தேர்தலில் நின்னே ஆகணும்னு பல கட்ட முயற்சிகள் எடுக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. ஆனால் ஏகே மூர்த்தியினுடைய இல்ல திருமணம் ஒன்று நடந்துச்சு. ஏகே மூர்த்தியினுடைய இல்ல திருமணத்தில் அந்த பெண் கொடுத்து பெண் எடுத்த விஷயத்திலே ஒரு வகையில் வந்து ராமதாஸ் உறவினராக மாறிடுறார். அந்த திருமணத்துக்கு கட்டாயம் எப்படினாலும் நீ வந்து இவர் விசிகா தலைவர் வந்து திருமாவளவனை அழைத்து வரணும், அவரை கூப்பிட்டு வந்து அதில் வாழ்த்துறை நீ வந்து எப்படியாவது வாங்கிடணும், அவர் மேடையில் வந்து பேசிடணும் அப்படின்னு பயங்கர கடும் பிரயத்தனம் பண்ணியிருக்கார். ராமதாஸ் வந்து ஏகே மூர்த்திகிட்ட சொல்லியிருக்கார். அவரும் அந்த திருமணத்துக்கு வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு, எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல. கடைசியில் அவர் ஒரு ஹோட்டலில் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் போய் கண்டுபிடிச்சி போய் பத்திரிகையும் கொடுத்துட்டு அன்னைய அரசியல் சூழ்நிலைக்காக வராமல் இருந்துடாதீங்க, இது வந்து என்னுடைய இல்ல திருமணம், அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்த்தணும், என் பிள்ளைகளை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. இவர் எப்பவுமே எல்லாரையும் வார வைக்கிறவர் இல்லையா, அதனால யாரும் வந்தாலும் ஓகேன்னு தட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டாரு. தன்னுடைய சகாக்களோடு நிர்வாகிகளோடு திருமாவளவன் ஆலோசனை பண்ணியிருக்கார். ஆலோசனை பண்ணதில் எல்லாரும் கடும் எதிர்ப்பு. நீங்கள் போனீங்கன்னா அந்த மேடையை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பேச போனீங்கன்னா அதை பயன்படுத்தி பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு இணக்கமான சூழல் உருவாயிடுச்சு, திமுகவிலே வந்து உள்ளே சேர்றாங்க, 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி போட்டு நம் மீது சேற்றை வாரி இறைப்பார்கள், இது நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே பெரும் பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் தடுத்துட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நிர்வாகிகள் பேச்ச கேட்கணும்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அப்போனா நீ போப்பான்னு சொல்லி SS பாலாஜின்னு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து அனுப்பிச்சி வச்சார். நீ போயிட்டு அதுவும் வாழ்த்துறையெல்லாம் வழங்கிடக்கூடாது, போனியா ஒரு பொக்கே கொடுத்தியா வந்துடணும் அப்படின்னோடனே அவரும் கரெக்டாக வாழ்த்துறையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதெல்லாம் பரிசு பொருள் கொடுக்குற நேரமாக பார்த்து போயிட்டு ஒரு பொக்கே கொடுத்துட்டு வந்துட்டார். இது நடந்து முடிச்சு ராமதாஸ் அதில் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டார். எப்படியாவது வந்து அந்த மேடையில் அவரை ஏற்றிடலாம், அந்த மேடையை வந்து நம்ம அரசியல் மேடையாக மாற்றிடலான்னு ஐடியா பண்ண ராமதாஸுடைய அந்த கற்பனை கனவு வந்து தகர்க்கப்பட்டுருச்சு. அது நடக்கலை. அதுக்கப்புறம் நிறைய முயற்சிகள் ஜிகே மணி வந்து தொடர்ச்சியாக வந்து ஏவாவேலு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க தானே, அதனால் நிறைய அடிக்கடி சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தெளிவாக வந்து ஏவாவேலு ஜிகே மணிகிட்ட சொல்லிட்டாரு, ஐயா என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, முதலமைச்சர் பலமுறை சொல்லி பார்த்துட்டாரு, திருமாவளவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒத்துக்கவே மாட்டுறாரு, நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை பாருங்கள், அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ என்னன்னா பாமக நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கிறோம், இத்தனை சீட்டுன்னு டிமாண்ட்லாம் பண்ண மாட்டோம், பணம் கொடுன்னு கேட்க மாட்டோம், நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், உங்கள் சின்னத்திலே கூட நிற்கிறோம் அப்படின்னு கடுமையாக இறங்கி வந்து விட்டார் ராமதாஸ். ஆனால் எதற்குமே விசிக தலைவர் திருமாவளவன் ஒத்துக்கவே இல்லை. இப்போ கூட்டணியுடைய அழுத்தம் பெரும் சிக்கல் இருக்கு. இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கணும் 1, திமுகவை தோற்கடிக்கணும் 2, பிரதானமான விஷயமே வந்து பாஜகவுக்கு திமுக தோக்கணும், அதிமுகவை உட்கார வைக்கணும், ஆனால் நம்ம பின்னணியில் உட்கார வைக்கணும், நம்ம தான் யார் முதலமைச்சர்னு தீர்மானிக்கணும்னு அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அவங்க பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க மெல்ல என்ன பண்ணுறாங்கன்னா தூது விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம விஜய் மூலமாக தூது விடுறாங்க. விஜய் வந்து திருமாவளவனை எப்பவுமே வந்து
அவர் கடிந்து பேசியதிலே விமர்சித்ததில்லை. காங்கிரஸ் ஒரு பக்கம் வெளியே போகுது. காங்கிரஸும் விசிகாவும் தாவேக்காவோட சேர்ந்துடலாம். ஏன்னா இவர் அன்பணி இருக்கிறதுனால அதிமுக வரமாட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இந்த பக்கம் இழுத்துடலாம், திமுகவை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சிகள் நடக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பொங்கல் நாளில் முதல்வரை கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் தமிழர் திருநாள்னு எல்லாரும் சந்திப்பாங்க, பேசுவாங்க, வாழ்த்துக்களை பரிமாறிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த சந்திப்பிலும் திருமாவளவன் போய் அவரை பார்க்கவே இல்லை. எப்பவுமே போய் பார்ப்பாரு, அது பார்க்கல. ஆனால் அந்த நம்ம வன்னியரசு இருக்கார் இல்லையா, அவர் போய் பார்த்ததாக சொல்றாங்க. அவர் போய் பார்த்து அவர் மகனெல்லாம் கூப்பிட்டு போனாரு, பார்த்தாருலாம் சொல்றாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதாவது நேற்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பல விருதுகளை வழங்குச்சு. அதில் ஒரு அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன்னு ஒரு எம்எல்ஏக்கு, அதுவும் விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கு கொடுப்பதாக அரசு அறிவிச்சிருந்தது. அந்த விழாவுக்கு நிச்சயமாக திருமாவளவன் வருவார். அவர் நிச்சயமாக முதல்வரோடு ஒரே மேடையில் உட்காருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. திருமாவளவன் விலகி போயிட்டே இருக்காரு, விரிசல் ஏற்பட்டுச்சுன்னு பேசுறவங்களுக்கு இதன் மூலமாக பதிலடி கொடுக்கலான்னு திமுகவும் காத்து கிடந்துச்சு. ஆனால் முதல்வர் தலைமையில் நடந்த அந்த விழாவில் சிந்தனை செல்வன் அந்த விருது, அம்பேத்கர் விருதை பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் திருமாவளவன் வரல, ஆப்சண்ட். முதல் நாள் தமிழர் திருநாளுக்கும் முதல்வரை சந்திக்கல, இந்த விழாவுக்கும் வரல. அப்ப திருமாவளவன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா, திருமாவளவன் தமிழ்நாட்டிலேயே இல்லை. என்னங்க சொல்றீங்க அப்படின்றீங்களா? உண்மைதாங்க, அவர் தமிழ்நாட்டிலேயே இல்லை. அவர் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஆயுர்வேத, அதாவது இயற்கை முறையில் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இயற்கை முறையில் உணவு கட்டுப்பாடுகள், அப்படி பல்வேறு விஷயங்கள் மூலமாக அவர் தன்னுடைய உடலை புத்துணர்ச்சி பெறுவதற்காக அங்கே சிகிச்சை எடுத்து வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே தங்கி இருக்கணும். அதனால அவர் அங்கே இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லைன்னு நம்ம விசாரிக்கும் போது அங்கேருந்து கிடைத்த தகவல். என்னங்க திடீர்னு இப்படி வராமல் போயிட்டாரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம விசாரிக்கிறோம். மேலே எல்லா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறோம். பேசும்போது அவர்கள் சொன்ன தகவல், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் சும்மா ஏதாவது கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் கிடையாது. அண்ணன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, அவர் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் சொன்னாங்க. ஆனால் இதை நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா, பிரச்சனை இருக்கா இல்லையான்றது அப்புறம், அது நிச்சயமாக ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிகிச்சை எடுக்கிற விஷயத்தில் அவர் நிச்சயமாக சிகிச்சை எடுப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா, கடந்த 2007 காலகட்டத்தில் ஒரு படம் திருமாவளவன் நடித்து ஒரு படம் வெளியாச்சு. அந்த படம் அந்த படத்தில் திருமாவளவன் மேதகு பிரபாகரன் போல இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பார். அன்பு தோழியின் படம் பேர். இணையத்தில் கூட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் டிவியில் தான் இருக்குது அந்த படம். அந்த அன்பு தோழி திரைப்படத்தை தயாரித்தவர்கள் திருப்பூரை சேர்ந்த ஒரு பள்ளி நிர்வாகம், ஒரு பெண் தயாரிப்பாளர் தான் தயாரித்தாங்க. அந்த பெண் தயாரிப்பாளருடைய நண்பியுடைய மகன் தான் அந்த படத்தில் கதையினுடைய நாயகனாக நடிச்சிருப்பாரு. திருமாவளவன் மேதக பிரபாகரனாக காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி ஒரு இசை தொடர்பான ஒரு படம். நான் அந்த படத்தினுடைய விஷயத்துக்குள்ள போல, அந்த படம் என்னுடைய நண்பர் அங்கே எடுத்ததுனால நான் அந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை கூட இருந்து உதவி செய்தேன். அப்போ நான் ஒரு நாளிதழில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் என்னுடைய பேரையெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி அவர்களுக்கு வெளியிலிருந்து உதவி செஞ்சேன். அந்த அடிப்படையில் அடிக்கடி நான் திருப்பூர் போவதும் நான் திரும்ப சென்னை வருவதுமாக இருந்தேன். ஒரு முறை நான் திருப்பூரில் தங்கி இருக்கும்போது அந்த இது படம் தொடர்பாக அங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருமாவளவன் வருகிறாருன்னு தகவல் வந்துச்சு. ஓகேன்னு சொல்லி லொக்கேஷன் கொடுத்து அவர் வர வச்சோம். அவர் வந்தார், அங்கே பேசினார், எல்லாம் பண்ணார். பண்ண பிறகு அன்றைக்கி நான் இரவு நைட்டு நான் கிளம்பி சென்னைக்கு வரணும். நான் டிக்கெட்லாம் போட்டேன். டிக்கெட் போட்டேன். ரெடி ஆகும்போது திருமாவளவன் வராருன்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணேன். அவர் கேரளாவிலேருந்து அங்கே வந்தார். கேரளாவிலேருந்து அங்கே வந்தார். வந்துட்டு அங்கேருந்து நள்ளிரவே நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். அவர் சொன்னார், தம்பி நீங்கள் சென்னை தானே போகிறீங்க, வாங்க என் கூட போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த இரவு முழுக்க திருமாவளவனோடு பேசிக்கொண்டே காரில் பயணம் பண்ணி சென்னை வரைக்கும் சேர்ந்தேன் நான். ஏன்னா என்னென்ன விஷயம், கேரளா வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது, இல்லை தம்பி இந்த மாதிரி அப்போ ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் ஒரு வைத்தியம் போய் கேரளாவில் பண்ணாங்க, பிரிச்சல் வைத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது நாடி நரம்புகள் எல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி அவங்க மசாஜ், ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு விதமான ஒரு சிகிச்சை முறை, அது கேரள சிகிச்சை முறை, பிரிச்சல் வைத்தியம்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறையை, ஆயுர்வேத சிகிச்சை முறை எடுப்பதற்காக ஒரு கேரளாவில் போய் ஒரு வார காலம் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம்
அந்த அந்த வழியாக போகும்போது திருப்பூர் தானே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய ஆஃபீஸு, வீடு, ஸ்கூல் எல்லாமே இருக்குது, நம்ம அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எனக்கு கேட்டு, அதுக்கப்புறம் அங்கே வாங்கினா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல பிறகு அவர் அங்கே வந்தார். அங்கேருந்து நான் இரவு முழுக்க அவரோட பேசிக்கிட்டு வந்த நினைவுகள் இப்போ கூட நமக்கு வந்து ஞாபகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால நான் சொல்கிறேன், அவர் சிகிச்சை எடுப்பது நிச்சயமாக சிகிச்சைக்கு தான் போயிருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் சிகிச்சைக்கு போனது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு இணைவது குறித்து எந்த விதமான கருத்தையும் விசிக தலைவர் தெரிவிக்கவில்லை. எஸ்னு சொல்ல நோன்னு சொல்லுதை தாண்டி ஏற்கனவே சொல்லிட்ட நோவை திருப்பி ஏன் கேள்வி கேட்குறீங்க கேட்டாச்சு. அவர்கள் வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாமக 4 இல்ல 5 உடஞ்சி யாரோ அடையாளம் தெரியாதவர்கள் பாமக என்ற பேரில் வந்தால் கூட அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டதால் இப்போ ஸ்டாலின் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். காங்கிரஸால் பலன் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. காங்கிரஸால் எந்த விதத்திலும் பலனை 1%, 2, 1.5% வாக்கு வச்சுக்கிட்டு அவங்க எங்கேயும் ஒன்றும் போய் தனியாக நின்னாங்கன்னா டெபாசிட் வாங்க மாட்டாங்க, தெருவில் தான் நிற்பாங்க. இந்த முறை அதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த 18 எம்எல்ஏ 17 எம்எல்ஏ இருக்காங்க பாருங்க, இது கூட இல்லாமல் போகுது. நாடு முழுக்க எம்எல்ஏக்கள் இல்லாத ஒரு நிலை உருவானா தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆக போகிறாங்க. அதான் நடக்க போகுதுன்னு வச்சுங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் காங்கிரஸ் 2ஆக உடையும். 96 என்ன நடந்துச்சோ அது நடக்கும். காங்கிரஸ் இன்னொரு அணியாக மாறும். அந்த அணி திமுகவோட ஒரு வேளை அவர்கள் அணி சேரலாம். இதுதான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஸோ இப்போ இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது விசிகாவும் இப்படி ஒரு முடிவெடுத்து அவர்களும் வெளியேறினால், ஒருவேளை ராமதாஸ் மூத்தவர், ரொம்ப அனுபவசாலி, பரவாயில்ல நம்ம சேர்த்துக்கலாம்னு நினச்சி முதல்வர் ஸ்டாலின் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால், இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேணாங்க, நான் வந்து எங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கூட விசிக அங்கேருந்து வெளியேறிவிடும். வெளியேறிவிட்டால் 8% வாக்குகளை திமுக இழந்துடும். அப்போ திமுகவுடைய வெற்றியிலேயே பெரிய சிக்கல் வந்துடும். அதைத்தான் வந்து பாஜக விரும்புகிறது, அதைத்தான் அதிமுக விரும்புகிறது. அதன் மூலமாகத்தான் இப்போ வந்து விஜய் மூலமாக ஒரு பெரிய காய் நகர்த்தல் நடக்குது. நீங்கள் எத்தனை சீட் கேட்டாலும் நாங்கள் தரோம், செலவுக்கும் பணம் தருகிறோம், எல்லா விதத்திலும் உங்களுக்கு பெரிய அணுகுமுறை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பின்வாசல் வழியாக விஜய் மூலமாக ஒரு தூது விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மிக மிக நெருக்கடியான காலகட்டத்துக்குள்ள எல்லா கட்சிகளும் வந்துருச்சு இப்போ. அதனால தான் குஷியா இருக்காரு எடப்பாடி. எடப்பாடி வந்து இன்னும் பெரிய கட்சி என்னோட வரப்போகுது அப்படிலாம் பேசிட்டு இருக்காருல்ல, அது என்ன காரணம்லாம் தெரியாது. நிச்சயமா அந்த கட்சியில போய் விசிக சேராதாங்க, அன்பணி போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு, அவர் உற்சாகமா இருக்காரு. திமுக கூட்டணி உடைகிறது, திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுகிறது, திமுக கூட்டணி கலகலக்கிறது அப்படின்னோடனே எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடிக்கு குஷி. என்ன நடக்க போகுது, விஜய் என்ன முடிவு எடுக்க போறார், அல்லது திருமாவளவன் என்ன முடிவு எடுக்க போறார்? மற்றவர்களை விட திருமாவளவன் முடிவு தான் இப்போ எல்லாருக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அரசியலில் நீண்ட காலம் திமுகவோட பயணப்பட்டு வந்துட்டு இருக்காரு. பதவிக்காகவோ பணத்துக்காகவோ கொள்கைக்காகவோ அல்லது பல்வேறு விஷயங்களையும் அவர் வந்து நிறைய நேரங்களில் திமுகவை விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. அதான் நான் முதலே சொன்னேன், மாவட்ட செயலர் மாதிரி ஆயிட்டாரு திருமாவளவன்லாம் அவரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கூட அவர்கள் வந்து நிற்பது என்னன்னா, இந்த கொள்கை, திராவிட கொள்கையை வந்து அழித்து ஒழிக்கணும், பாசிச பாஜக உள்ள எந்த வகையிலும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுனால எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தோன்றது தான் அவங்க சொல்லுகிற விஷயம். இப்போ என்ன நடக்க போகுதுன்றது ஒரு பெரிய திக் நிமிடங்களாக இருக்குது. பொறுத்திருப்போம். வேறு ஏதாவது தகவல்கள் வந்தால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை சொல்வதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.